வணக்கம். அடியன் ராஜா, மதுரையிலேருந்து. இன்றைக்கி ஜோதிடத்தில் 27 யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்களுக்கு தமிழ் பேரும் சமஸ்கிருத பேரும் சொல்லிவிட்டு, முதல் யோகத்துக்கு உண்டான உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இனிஷியல் ஆள் இருப்பாங்க, இப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு முதல் யோகத்துக்கு மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விநாயகர் துதி. 5 கரத்தனை ஆனை மகந்தனை இந்து நிலம்பரை போலன் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. என்னை ஜோதிடத்துக்கு அமைச்ச என்னோடய குருநாதர் ரவி ஐயாவிற்கும், ஜோதிடத்தை பாடமாக சொல்லிக் கொடுத்த திரு தமிழன் ஐயாவிற்கும் நன்றி. பார்த்திங்கன்னா, முதல் யோகத்தோட பேர் விஸ்கம்பம். அதுக்கு பார்த்திங்கன்னா மனநடுக்கம் அப்படின்னு தமிழ் பேர் வச்சுருக்காங்க. அடுத்து 2வது பிரீத்தி, அன்பு பாசம், இதுக்கு இயங்குவாங்க. 3வது ஆயுஷ்மான், வாழ்நாள் முழுவதும் 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா சிறப்பாக இருக்கும். அடுத்து சௌபாக்கியம், புண்ணியம் செய்கிறதுக்குன்னே பிறந்தவங்க, இவங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவாங்க. இல்லாட்டினா இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவாங்க. அடுத்து சோபனம், உடல்நிலை சரியில்லாதவங்க இவங்ககிட்ட உபதி வாங்கிக்கிட்டால் நலமாயிடும். அதிகண்டம், இவங்க வாழ்க்கையில் ஜானியர்னால் முளைஞ்சிருக்கும், பெரிய இடர்பாடுகள்லாம் சந்திப்பாங்க. சுகர்மம், நீதி நேர்மை தவறாமல் வாழ நினைப்பாங்க, ஆனால் சுற்றி உள்ளவங்க அவங்கள வாழ விட மாட்டாங்க. அடுத்து திருதி, வாழ்க்கை துணை நண்பர்களால் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. அடுத்து சூலம்னு பார்த்திங்கனாலே இவங்க பயணம் பண்ணாலே ஏதாவது ஒரு சின்ன பயணம்னா ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டம், இந்த யோகத்தில் பிறந்தவங்க இடர்பாடை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, சங்கடங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விருத்தினா ஆக்கம், இவங்க எதையுமே உருவாக்குவாங்க. துருவம், நிலையான தன்மை, நிலையான முன்னேற்றம் இவங்களுக்கு உண்டு. அடுத்து வியாகதம், பாம்பு முதலான விஷப்பிராணிகளால் அச்சம், கனவு கூட அவங்களுக்கு இந்த மாதிரி கனவு தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசனம், இவங்க மகிழ்ச்சினா மகிழ்ச்சி மட்டும்தான், உங்களுக்கு துக்கம்ன்றதே பெருசாக வாழ்க்கையில் இருக்காது. இந்த தசாப்தி நடந்தாலும் அந்த இடத்த தனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றிடுவாங்க. அடுத்து வச்சிரம் யோகம் பார்த்திங்கன்னா தன் கண்ணே வச்சு தானே குத்திக்கிடுவாங்க தெரியாமல், அந்த மாதிரி ஒரு இது. ஆயுதங்களால் இவங்களுக்கு பீடை ஏற்படும், பைக்குள்ளே ஒரு சின்ன கத்தி வச்சுருந்தா கூட குத்திடும், அந்த மாதிரி ஒரு யோகம். அடுத்து சித்தி, இது பார்த்திங்கன்னா வல்லமை, இவங்களால் எதையும் செய்ய முடியுன்ற மனதைரியம் உள்ளவங்க. அடுத்து வியாதிபாதம், இதில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இவங்களை ரொம்ப சிண்டுனா கொதிச்சு எழுந்துருவாங்க, அது சில நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரையும் கூட போகும். அடுத்து வரியான், இது பார்த்திங்கன்னா இவங்ககிட்டையும் தள்ளி நின்னே பேசணும், இதெல்லாம் கேட்டுட்டு பேச முடியாது, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் டக்குன்னு கை வாங்கிடுவாங்க. அடுத்து பரிகம், இவங்க உண்மையிலே மன தைரியமாக இருந்தாலும் நம்மளை அவங்க இதை தப்பாக நினச்சிடுவாங்களன்றதே ஒரு தாழ்வு மனப்பான்மையே இருப்பாங்க. அடுத்து சிவம், காட்சி பொருளாகவே இருப்பாங்க, இவங்க எல்லாம் செஞ்சாலும் இவங்களுக்கு பேர் கிடைக்காது. சித்தம் அப்படின்னா திறமை நிறையா இருக்கும், இவங்ககிட்ட இருந்து திறமையை நம்ம இப்போ இதை எப்படி செய்கிறது ஏது செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சத்தியம், இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நம்மளுக்கு நிச்சயம் புகழ் உண்டு, இவங்க பொய் பேச மாட்டாங்க. அடுத்து சுபம், அந்த யோகத்தில் பிறந்தால் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வீட்லேயோ காவல்துறையிலோ இல்லை அரசு துறையிலோ இல்லை மிலிட்ரிலேயோ ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லை இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபாடு இருப்பாங்க. மிலிட்ரி கேண்டீனில் கூட வேலை பார்க்கலாம் சம்பளத்துக்கு, மிலிட்ரி கேண்டீனில் டெம்பரரி வாட்ச்மேனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுப்பிரமம், இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அடுத்து பிராமியம், இவங்க எப்போவுமே கனவுல நடந்துக்கிட்டே இருப்பாங்க, மாயையிலே இருப்பாங்க, நம்ம இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும் அப்படின்னு. அடுத்து மகேந்திரம், முன்னோர்கள் ராமாயணம் இதிகாசம் மகாபாரதம் இதெல்லாம் படித்து நம்மளும் ஒரு புக்கு எழுதணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. வைத்திருதி, இது பார்த்திங்கன்னா கடைசி நாம யோகம், இவங்களுக்கு 6-8 தசாபுத்தி வந்தால் பேய்களால் தொல்லை ஏற்படும், அல்லட்டினா அந்த டயத்தில் இவங்க பூசாரியாக மாறிடுவாங்க, பேய் விரட்டுற பூசாரியாக மாறிடுவாங்க. இப்போ முதல் இது விஸ்கம்பம், இவங்க குடும்ப உறுப்பினர்களில் எந்த மாதிரி பேர், இவங்களுக்கு எந்த மாதிரி யோகம் ஏற்படும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா யோகி பகவான் சனி பகவான், அவயோகி பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திர பகவான், அதிதேவதை பார்த்திங்கன்னா யமம். இந்த இதில் பிறந்தவங்க
விஸ்கம்பம் இதில் பிறந்தவங்க கல்வி யோகம் உண்டு. ஒரு டிகிரி 2 டிகிரி சாதாரணமாக படிச்சிருவாங்க. இவங்க வாக்கால் ஜீவனம் செய்வாங்க. இல்லாட்டினா இவங்க சொன்னால் அது நடக்கும். எதார்த்தம் அவங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் அருள்வாக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லாட்டினாலும் இதை செய்ப்பா சரியாக வரும்னு சொல்லுவாங்க. அது சரியாகவே இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதலீடு இல்லாமல் தொழில் செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த விஸ்கம்பத்துக்கு பார்த்திங்கன்னா அவயோகி சந்திரன் பார்த்திங்கன்னா 10ல் இருந்துட்டார். உங்கள் லக்கணத்துக்கு 10ல் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் நஷ்டம் உண்டு. 4ல் சனி இருந்துட்டாருன்னா படிக்காத மேதை. படிக்காத மேதைன்றதை விட 45 வயசுக்கு மேலே தான் இவங்க படிக்கவே செய்வாங்க. கல்வியில் தடை இருந்தாலும் பின்னாடி எப்படியும் படிச்சிருவாங்க. இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச வயசில் நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து அமைகிறதுல தாமதம் இருந்தாலும் நிறைய நிலையான சொத்து அமையும். ஒரு சொத்து அமைஞ்சிட்டா அடுத்தடுத்து ஒரு 5-6 சொத்து எப்படி சேர்ந்துச்சுன்னே தெரியாது. சனி பகவான் கொடுத்துருவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் ஒரு 2 தலைமுறை அல்லது 3 தலைமுறைக்கு காதல் திருமணம் நிச்சயம் இருக்கும். ஒரு திருமணம் நடந்துட்டாலே அடுத்த 3 தலைமுறைக்கு நிச்சயம் காதல் திருமணம் இருக்கும். அதனால் பெரிய சங்கடங்கள்லாம் அவங்க சந்திக்க மாட்டாங்க. காதலித்து குடும்ப உறுப்பினர்களே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இவர்களுக்கு கடகத்தில் நிற்கும் கிரகம், அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் ஒரு கிரகம் நின்னாலே யோகம் தான். திசாபுத்தி அந்தரம் சூட்சம் இதெல்லாம் நல்லா முன்னேற்றி விட்டுரும். கடகத்தில் நவாம்சத்துலேயும் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது நல்லா முன்னேற்றி விடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாயார்கிட்டையும் சித்திமார்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வந்து அவ்வளோ நல்லது. ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு பயங்கரமாக வேலை செய்யும். அதாவது நுண்ணறிவு முன்னறிவு இது ரெண்டுமே. நடக்க போகிறதையும் இது இப்படி தான் இருக்குன்றதையும் தெளிவாக யோசிப்பார். இவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தால் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் இருக்கும். அடுத்த யோகத்துக்கு அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.